உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன்முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடரை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் QR கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம். நன்றி. உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். அதனால் 2027 மே வரலும் மாத ராசி பலன்களை எதுவும் உங்களுக்கு பெருசாக நல்லது நடந்துடாதுங்க. பொருளாதாரத்தில், மனமகிழ்ச்சியில், அடிப்படை ஜாதகத்தில், பொருளாதாரத்தில், கோச்சாரத்தில் வரலன்னாலும் வர அளவுக்கு தசாபுக்தி நடக்கிறவங்க தப்பிச்சிங்க. மற்றவங்க அத்தனை பேருமே ராஜயோகம் இல்லாததை பொறுத்தும் நடக்கும். அதை கொண்டு வந்து முன்பே தெரிந்து கொண்டால் அடுத்த 2 வருஷத்துக்கு உங்களை காப்பாற்றிக்கலாம். இல்லைன்னா 2 வருஷமும் உங்களுக்கு போட்டு வாட்டிடுன்றது முதல்ல அடிப்படை விதியை குறிட்டு இந்த மாதம் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அசிங்கம், அவமானம், மானபங்கம் வருது 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 எத்தனாம் தேதியில் இருந்து வருது வருது வருது. குடும்ப செலவு, சகோதர செலவு, தந்தை செலவுங்க. குடும்பத்தாலேயே செலவு, தந்தைனாலேயே செலவு, ஆமாம், இளைய சகோதரனால செலவு, கருச்சிதைவு ஏற்படக்கூடிய காலகட்டம், பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரக்கூடிய காலகட்டம். ஆண்களுக்கு மனசஞ்சலம், ஆத்ம சஞ்சலம், புத்தி சஞ்சலம், அறிவு சஞ்சலம், வயிறு ப்ராப்ளம் வரக்கூடியது. கல்யாணமாகி குழந்தை இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் ப்ராப்ளம். ஐயையோ இருந்தாலும் என்னடா இப்படி பேசுகிறான்னு, அதனால் பேச்சினாலே சண்டை வருது. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் the one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது விசுவா வசுவ வருடம் ஆணி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு 1 மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 15 ஜூன் 2025 ஞாயிற்றுக்கிழமை 6:43 AM முதல் 16 ஜூலை 2025 புதன்கிழமை 5:30 PM வரை. ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. என்ன கடகராசி அன்பர்களே, உங்களை நான் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அறிவேன், நீங்களும் என்ன அறிவீர்கள். சரி, முதல்ல கடந்த காலத்தை சொல்லிடுறேன், எதிர்காலத்தையும் சொல்லிடுறேன், அப்புறமா மாத ராசி பலன் உள்ள வந்துடுறேன். கடந்த 2023 ஜனவரியிலிருந்து 2025 மார்ச் 29 வரலாம் அஷ்டமச்சனி. அஷ்டமச்சனின்றது 7 நாட் சனியை விட கொடூரமாக இருக்கும். அசிங்கத்தையும், அவமானத்தையும், மானபங்கத்தையும், தற்கொலை முயற்சியையும், மலை உச்சியில் நீங்கள் சுற்றுலா போகலான்னா அங்கிருந்து கால் தவறி கீழே விழுந்துருவீங்களாம். அப்படிப்பட்ட பலன்கள். அதனால் இந்த 2023 ஜனவரியிலேருந்து 2025 மார்ச் 29க்குள்ளே நீங்கள் யோக ஜாதகமாக இருந்தால் உங்களுக்கு பணத்தை கொடுத்து கெடுத்துருக்கும். அவயோக ஜாதகமாக இருந்தால் பணத்தை எடுத்து கெடுத்துருக்கும். ஒன்று எக்ஸிட்டு, இன்னொன்று என்ட்ரி, அவ்வளோதான். கொடுத்து கெடுக்கிறதுன்றது கொடுத்து நஷ்டத்தை கொடுத்து சொத்தை பறிச்சிடுறது. கெடுத்து கொடுக்கறதுன்றது இந்த டைமில் இல்லவே இல்லை. கெடுத்தாலும் கொடுக்கவே கொடுக்காது. ஒன்று கொடுத்து கெடுத்துரும், இல்லைன்னாக்கா கொடுக்காமலே கெடுத்துரும். யோக ஜாதகமாக இருந்து தனயோக ஜாதகமாக இருந்தால் கொடுத்து கெடுக்கும். தனயோகமே இல்லாத ஜாதகமாக இருந்தால் கொடுக்காமலே கெடுத்துரும். சரி, அங்கேருந்து வந்து இங்கே 2025 மே 14ஆம் தேதி குரு பயிற்சி நல்லா இருக்குதா? இல்லையே, நல்லா இல்லையே. 2026 மே வரலும் நல்லா இல்லையே. விரயம், வரவு வரவை விட 10 ரூபாய் செலவு ஜாஸ்தி. அப்படி தான் இருக்குது. 2025 மே 15லிருந்து 2026 மே 15 வரலும். சரி, அதுக்கப்புறமா நல்லா இருக்குதா? 2026 மே 15லிருந்து 2027 மே 15 நல்லா இல்லை. அதுக்கப்புறமா அவன் ஜென்மகுரு ராமரே காட்டுக்கு போனாராம். அங்கே போய் தான் குடும்பத்தையே தொலைச்சார், பொண்டாட்டியை தொலைச்சார், பிள்ளையை தொலைச்சார், தம்பியை தொலைச்சார். கடைசியில் சீதா 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 அப்படின்னு வந்து பாவம் புலம்பிகிட்டே இருந்தார். அதே நிலைமை தான் உங்களுக்கும்.
அதனால் 2027 மே வரலும் மாத ராசி பலன்களை எதுவும் உங்களுக்கு பெருசாக நல்லது நடந்துடாதுங்க. பொருளாதாரத்தில், மனமகிழ்ச்சியில், அடிப்படை ஜாதகத்தில், பொருளாதாரத்தில், கோச்சாரத்தில் வரலன்னாலும் வர அளவுக்கு தசாபுக்தி நடக்கிறவங்க தப்பிச்சிங்க. மற்றவங்க அத்தனை பேருமே சிக்கனவ செதர்னான்ற சிங்கம் படத்தில் வர டைலாக் மாதிரி செதறுவீங்க அடுத்த 2 வருஷம். அதனால் உடனடியாக உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் எங்கேயாவது மூல முடுக்கில் யோகம் இருக்கான்னு ஒன்று உங்களுக்கே ஜோதிடம் படித்து தெரிஞ்சுக்க முடிஞ்சால் தெரிஞ்சுக்கிங்க, இல்லைன்னா என்கிட்ட கொண்டாந்து காட்டுங்க. இப்போ வெறும் பலனை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. இது மாதராசி பலன். பணம் வரவு நாட்கள்லையும் சந்திராஷ்ட நாட்கள்லையும் பணம் வரவு நாட்களில் கஞ்சி குடிக்க காசு வரும். ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. கஞ்சி தான் குடிப்பீங்களா, பாயாசம் குடிப்பீங்களா, தேவைக்கு அதிகமாக பணம் வருமா, தேவைக்கு குறைவாக வருமா, தேவைக்கு ஏற்ப வருமானது உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தினுடைய ராஜயோகம் அம்சத்தை பொறுத்தும் ராஜயோகம் இல்லாததை பொறுத்தும் நடக்கும். அதை கொண்டு வந்து முன்பே தெரிந்து கொண்டால் அடுத்த 2 வருஷத்துக்கு உங்களை காப்பாற்றிக்கலாம். இல்லைன்னா 2 வருஷமும் உங்களுக்கு போட்டு வாட்டிடுன்றது முதல்ல அடிப்படை விதியை குறிட்டு இதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அப்பப்போ இந்த மாதிரி ஜோதிட துணுக்குகள் சொன்னால் தானே, ஆமாம், உங்களுக்கும் அது போய் செவி வழியாக செய்து நீங்கள் 10 பேர்கிட்ட சொல்லி காப்பாற்றுவீங்க. ரைட். 15 ஜூன் 2025 டு 16 ஜூலை 2025 என்ன நடக்க போகுது? என்ன நடக்கும்? இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே பொண்டாட்டி கூட சண்டை. இந்த மாதம் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அசிங்கம், அவமானம், மானபங்கம் வருது வருது வருது. எத்தனாம் தேதியில் இருந்து வருது வருது வருது? 16 ஜூன் 25 மண்டேலிருந்து 18 ஜூன் 2025 புதன்கிழமை. அவ்வளோதான். இந்த டைமில் அசிங்கம் வருது, அவமானம் வருது, மானபங்கம் வருது. யாரால் வருது? உங்களுடைய புத்தியால் வருது, கடன்காரனால் வருது, உங்களுடைய தூரதேசத்து நண்பனால் வருது, அந்நிய மனுஷனால் வருது, அந்நிய மனிதனால் வருது, அந்நிய மதத்தாரால் வருது. குறிப்பாக சொல்லப்போனால் நார்த் இந்தியன்னு முகமதிய மதம் இப்படி வருதே. பிறகு அங்கிருந்து வாங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களை பொறுத்தவரையிலும் இப்படித்தான் அவன் இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப செலவு, சகோதர செலவு, தந்தை செலவு, குடும்ப செலவு, சகோதர செலவு, தந்தை செலவுங்க. குடும்பத்தாலேயே செலவு, தந்தையினாலேயே செலவு. ஆமாம். இளைய சகோதரனால செலவு, இளைய சகோதரனால செலவு. சேமிப்பு கரையிறதுனால ஐயோ அதில் வேற செலவு. ஏற்கனவே சேமிச்சு இந்த சேமிப்பு கரையுதுங்க, அதனால செலவு. இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. பொய் பேசியே தான் வாழணும். போங்க, இன்னும் 1.5 வருஷத்துக்கு பொய் பேசினே இருக்கணும். நீங்கள் போங்க, அப்போ தான் உங்களை குடும்பமே நடத்த முடியும், கஞ்சி குடிக்க முடியும். ரைட். இப்படித்தான் இந்த மாதம் ஆரம்பிக்குது. பிறகு முத்தான 4 பலன்கள் கேளுங்க. கடந்த 3 ஏப்ரல் 2025 முதல் 6 ஜூன் 2025 இந்த காலகட்டம் பொறுத்தவரையிலும் தொழிலில் சில நன்மைகள், சில நன்மையின்மைகள், சில பொருளாதார வரவுகள், சில பொருளாதார வரவின்மைகள். இதுதான் பலன் பலன் பலன். மேலும் பெண்களுக்கு இந்த 3 ஏப்ரல் 2025 6 ஜூன் 2025 எப்படிப்பட்ட காலகட்டம் அப்படின்னா, கருச்சிதைவு ஏற்படக்கூடிய காலகட்டம், பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரக்கூடிய காலகட்டம். ஆண்களுக்கு மனசஞ்சலம், ஆத்ம சஞ்சலம், புத்தி சஞ்சலம், அறிவு சஞ்சலம்,
வயிறு ப்ராப்ளம் வரக்கூடியது. கல்யாணமாகி குழந்தை இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் ப்ராப்ளம். பிறகு 6 ஜூன் 2025 டு 28 ஜூலை 2025 இந்த காலகட்டம் உங்கள் பேச்சிலிருந்து அனல் பறக்குது. ஆமாம், அனல் பொறி அருணாச்சலம் அந்த மாதிரி பேச்சை பார்த்தோன்னே ஓடுறான், அவன் தெரிச்சு ஓடுறான். ஐயையோ இந்த என்னடா இப்படி பேசுகிறான்னு. அதனால் பேச்சினாலே சண்டை வருது. பிறகு 22 ஜூன் 2025 இந்த மாதம் நிறைவடையக்கூடிய 16 ஜூலை 2025 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? கொஞ்சமாவது சேமிக்கலாம்னு நினைக்கிறீங்க, ஆனால் எல்லாம் கரைஞ்சி போகுது. பிறகு 29 ஜூன் 2025 26 ஜூலை 2025 தான் ஓரளவுக்கு லாபம் வருது. அதை வச்சு தான் இந்த மாதம் கஞ்சி குடிக்கிறீங்க, குடும்பத்துக்கு அரிசி பருப்பு மிளகா வாங்கி போடுறீங்க. பிறகு இந்த உங்கள் நலன் கருதி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான கடகராசி என்பர்களுக்கான பலாபலன்களை இதுவரையில் கூறினேன். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி, மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம், அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபிதம். சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவிகளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 99529 59962 98409 57612. Website www.srimehru.org.